ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவது. Sing praises to the Lord என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பிலே இப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங், பாடுவது, கர்த்தரை குறித்து துதித்து பாடுவது. துதித்து பாடுவது என்று சொன்னால் நாம் தனிமையிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நாம் விவரித்து பாட வேண்டும். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். 2 விதமான அறிக்கையை பார்க்கின்றோம். ஒன்று, கர்த்தரை குறித்து புகழ்ந்து பாடுவது, கீர்த்தனம் பண்ணுவது, கிரியைகளை பூமி எங்கும் சொல்லுவது. அவர் செய்த கிரியைகள் என்ன? ஆக்ஷன்ஸ், வாட் எவர் he has done to me. நாம் மற்றவர்களுக்கு இந்த பூமி எங்கும் தெரிய பண்ணுவது சாட்சியாக. 2 காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, ஸ்தோத்திர பலிகளின் மீது அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே எப்படியாய் ஜெபிக்கின்றோம், நம்முடைய குடும்ப ஜெபத்திலே எப்படியாய் ஜெபிக்கின்றோம், தேவைகளை மாத்திரம் சொல்லி கர்த்தாவே எனக்கு இது தேவையாய் இருக்கின்றது, என் மகளுடைய படிப்பின் காரியங்கள், கணவருடைய வேலையின் காரியங்கள், என் குடும்பத்தின் காரியங்கள், அல்லது என்னுடைய மகனுடைய திருமண காரியங்கள் என்று சொல்லி என் தேவைகளை குறித்து மாத்திரம் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது அவர் செய்த கிரியைகளுக்கு தக்க அவர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி பலிகளை செலுத்திவிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோமா? நம்முடைய துதி பலிகளை செலுத்த வேண்டும். எடுத்த உடனேயே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? துதி பலிகளை செலுத்த வேண்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நீர் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு நாளை கொடுத்தீரே உமக்கு நன்றி என்று நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். பிற்பாடு அதை ஜெபித்து விட்டு நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நம்மை மன்னியுங்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புரவாக வேண்டும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் நமக்கு செய்த இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? என்னோட வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு செய்த எவ்வளவு பெரியதான விஷயங்கள் இருக்குன்னு தெரியுமா என்று சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளுடைய கூட வேலை செய்கிறவங்க கிட்ட, நமக்கு யாரையாவது அவங்க ஏதோ ஒரு பேச்சில் இயேசுவை குறித்து சொல்லுவதற்கான நேரம் கிடைக்கும் பொழுது சொல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுமாறு சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதும் அவரை குறித்து பேசுவதும். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் கேட்கின்றவைகளுக்கும் மேலாக அருளி செய்கின்றவர் அவர். ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் தேவனை தேடுவதை தவிர்த்து விட வேண்டும். இந்த காலங்களிலே எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதத்தை குறித்ததான சிந்தனை நமக்குள்ளே இருப்பதை தவிர்த்து விட்டு ஆசீர்வதித்தவரை நாம் துதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமே அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். நன்றியுள்ள உதடுகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள், குறை சொல்லுகிற நாவை கர்த்தர் அறிவிருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். Have a blessed day. Praise be to God.